Hi friends, welcome to RENU'S kitchen. இன்னைக்கு நம்ம அரிசி மாவு வச்சு எப்படி பூரி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அரிசி மாவு, 1 கப் சுடு தண்ணி, ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வெதுன்னு தான் இருக்கணும். 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், உப்பு தேவையான அளவு. பாருங்கள், இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொடியும் இதில் போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடி, சீரகப்பொடி, கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சூடாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாம், அப்புறம் கையில் பிசைஞ்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குங்க. பாருங்கள், இது கூட இப்போது 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாம். பூரிக்கு மாவு தேய்ச்சிக்கலாம். ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஃபுல்லாக நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி மாவை ஒரு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. அது மேலே இன்னொரு பாலித்தீன் கவர் வச்சு தேய்ச்சிக்கலாம். இதை கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு ரவுண்டாக வரலனா ஏதாவது ஒரு கப் வச்சு அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அழகாக ரவுண்டாக வரும். இப்போது இதை எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். பாருங்கள், எவ்வளோ அழகாக உப்பி வருது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரான அரிசி பூரி ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.